is redemption? சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொல்றோம். சிலுவையிலே அவர் மரித்தார்னு சொல்றோம். சிலுவையிலே மரித்த போது ரத்தம் சிந்தினார்னு பாட்டு பாடி முடிச்சிடுறோம். ஆனா அந்த ரத்தத்துல என்ன இருக்குது சாமி? ஏன் அந்த ரத்தத்தை பத்தி நம்ம பேசணும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக. உங்க பாவத்தை ஏன் பாவத்தையும் ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறது? நம்ம சொந்த குமாரனுடைய ரத்தத்தை ஒரே தடவை பரிகாரமா தரலாம். Today I am so glad that we are here meditating on the things that happened on the cross. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் இருந்து சிலுவையிலே இயேசுவானவர் எதை செய்தாரோ அதை தியானிக்க போகிறோம். அதை குறித்து சந்தோஷமாக இருக்கிறேன். Today I want the Lord to heal you of your sickness. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வியாதியிலிருந்து சுகமாக்க போகிறார். அதை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். This Good Friday is going to become very good for you. இந்த பெரிய வெள்ளியானது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய போகிறது. How many of you want to say amen? ஆமென். Hallelujah. Hallelujah. In Tamil it is Big Friday. தமிழ்ல பெரிய வெள்ளி என்று அழைக்கிறோம். In English it is Good Friday. ஆனால் ஆங்கிலத்திலோ இது ஒரு நல்ல வெள்ளி என்று அழைக்கிறோம். Why do they call something so bad that happened on a day as a Good Friday? ஒரு குறிப்பிட்ட நாள்ல மிக தீமையான விஷயம் நடந்தது, ஆனா ஜனங்கள் ஏன் அந்த நாளை நல்ல நாளாக கொண்டாடுகிறார்கள்? Because something good happened. ஏனென்றால் ஏதோ ஒரு நன்மையான விஷயம் அங்கு நடந்திருக்கிறது. Somebody did something so good that it is following us after several thousand years. யாரோ ஒருவர் ஒரு பெரிய நன்மையை செய்திருக்கிறார். அந்த நன்மை ஆயிரங்கள் தாண்டிய பிறகும் பின்தொடர்ந்து வருகிறது. How many of you want to say hallelujah? Hallelujah. 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 Today I want to speak about the blood of Jesus. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து பேச விரும்புகிறேன். Why did Jesus have to climb the mountain of Calvary and die on a cross? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி மலையின் மேல் ஏறி சிலுவையின் மேல் மரிக்க வேண்டியதா இருந்தது? Something had to happen there. அங்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருந்தது. He was already whipped by the Roman soldiers. ஏற்கனவே போர் சேவகர்கள் அவரை வாரினால் அடித்தார்கள். And his back was torn by the things in the whip. அந்த சாட்டையில் இருந்த ஆணிகளால அவருடைய முதுகானது கடாவப்பட்டது. The Bible says his back was torn for our sake. வேதாகமம் சொல்லுகிறது அவருடைய பின்முதுகு நம்முடைய நிமித்தம் அது கீறப்பட்டது, அது அடிக்கப்பட்டது. On his head they placed a crown of thorns and started hitting his head. வேதாகமம் சொல்லுகிறது முர்க் கிரீடத்தை அவர் தலையின் மேல் வைத்து கோலினால் அவரை அடித்தார்கள். He was shedding blood. அவர் நமக்காக ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தார். And they brought him all the way to the mountain carrying the cross. மலையின் மேல் வரைக்கும் சிலுவை அவரை சுமக்க வைத்து மலையின் மேல் ஏற வைத்தார்கள். And there on the mountain of Calvary, அந்த கல்வாரியின் மலையின் மேல் they started nailing nails into his hands and his legs. கைகளை கொண்டு அவருடைய கைகளையும் அவருடைய கால்களையும் சிலுவையிலே அறைந்தார்கள். Blood started oozing out. அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் அப்படியே கொஞ்சமா சொட்ட ஆரம்பித்தது. My dear children of God, அருமையான தேவ பிள்ளைகளே, why did Jesus shed his blood on Calvary? ஏன் இயேசு அவருடைய ரத்தத்தை கல்வாரியின் மலையின் மேல் சிந்தினார்? Why did the blood of Jesus, every single droplet of his blood had to empty himself on the mountain of Calvary? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் அவர் செலவழித்து அவர் ரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் அவர் கல்வாரி மலையிலே வெறுமையாக்க வேண்டி இருந்தது? Because something happened there gloriously. ஏன் தெரியுமா? அந்த மலையின் மேல் ஒரு மகிமையான விஷயம் நடந்திருந்தது. Revelation chapter 5 verse 9 says like this. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். There was a great song that they were singing in heaven. பரலோகத்திலே ஒரு பெரிய பாடல்களை அவர் பாடிக்கொண்டிருந்தார்கள். New song. அது ஒரு புதிய பாடல். வாசிக்கலாமா? தேவரீர் புத்தகத்தை வாங்கவும், Thou art worthy to take the book, அதன் முத்திரைகளை உடைக்கவும், and to open the seals thereof. பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு Thou wast slain. சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும்,
ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya hallelujah. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு Because you were slain. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீராம். You have redeemed us for God through your blood from different nation and different people. How many of you are happy that you are redeemed by the Lord Jesus? எத்தனை பேர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அதை குறித்து You சந்தோஷப்படுகிறீர்கள்? are redeemed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். What is there in the blood of Jesus? இயேசுவின் இரத்தத்திற்குள் என்ன இருக்கிறது? There is life in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திற்குள் ஜீவன் இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. Somebody say hallelujah. Hallelujah. Today I want to preach to you about the sermon topic, there is life in the blood. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பை இப்படியாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. Turn to your neighbor and say there is life in the blood. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. There is life in the blood. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. Why do I say there is life in the blood? ஏன் இரத்தத்திற்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறேன்? In Genesis chapter 4, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், there was a jealous man called Cain. காயின் என்ற ஒரு பொறாமையுள்ள ஒரு நபர் இருந்தார். And there was a sincere man called Abel. ஆபேல் என்கிற ஒரு உண்மையுள்ள மனிதரும் அங்கு இருந்தார். Abel was killed by his brother Cain. ஆபேல் தன்னுடைய சகோதரன் காயினால் கொல்லப்பட்டிருந்தான். And God came to inquire. தேவன் அங்கு விசாரிக்க வந்தார். At that time he said, அந்த நேரத்தில் அவர் இப்படியாக சொன்னார், where is Abel? ஆபேல் எங்கே? What did you do to him? நீ அவனுக்கு என்ன செய்தாய்? Cain did not disclose the truth, அப்போ காயின் உண்மையை சொல்லவில்லை. as if God would not know. தேவனுக்கு ஏதோ தெரியாதது போல அவன் அங்க பேசிக் In கொண்டிருந்தான். Genesis chapter 4:10, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், the Lord the Father said something like this, அங்கு பிதாவாகிய தேவன் இப்படியாக சொன்னார், your brother's blood cries out to me from the ground. ஆமென். உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. It was not his body, அவனுடைய சரீரம் அல்ல, it was not his brain, அவனுடைய மூளை அல்ல, it was not his heart, அவனுடைய இருதயமும் அல்ல, it was the blood that cried out. ஆமென். சத்தம் தான் சத்தமாய் நோக்கி கூப்பிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. Abel is dead, ஆபேல் மரித்து போனான். but the blood of Abel was crying out. ஆனால் ஆபேலின் இரத்தமோ சத்தமாய் கூப்பிட்டு கொண்டிருந்தது. What does the blood have so much that it can cry out to God? தேவனிடத்துல சத்தமாய் கூப்பிடுகிற அளவுக்கு இந்த இரத்தத்துல தான் என்ன இருக்கிறது? There is life in the blood. அந்த இரத்தத்திற்குள் தான் ஜீவன் இருக்கிறது. In Hebrews chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் verse 22 to 24, 22 முதல் 24 வசனங்களை வாசிப்போம். எனில் நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், Jesus the mediator of a new covenant, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். Abel's blood cried for vengeance. ஆபேலுடைய ரத்தமோ பழி வாங்குவதற்காக அது சத்தமாய் கூப்பிட்டது. The life in Abel's body was taken out because of the blood. ரத்தம் வெளியேறின பொழுது ஆபேலின் சரீரத்தில் இருந்த ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். You and I were dust of the earth. நீங்களும் நானும் இந்த பூமியிலே மண்ணாக இருந்தோம். In Genesis chapter 2 verse 7, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், man was created from the dust, மனிதனோ இந்த பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்டான். and he was lifeless. அவன் ஜீவனற்று இருந்தான். Then the Father breathed into him. அப்பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய சுவாசத்தை அவன் மேல் ஊதினார். When the breath of God came inside, அவனுக்குள்ள தேவனுடைய சுவாசம் உள்ள வந்த பொழுது,
he became a living being. அவன் ஜீவ ஆத்துமாவானான். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். When the breath came in, அவனுக்குள்ள சுவாசம் வந்தபோது something came inside the body. அந்த சரீரத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் வந்தது. Blood started flowing. அப்பொழுது அவனுடைய சரீரத்துல ரத்தம் சுரக்க ஆரம்பித்தது. Body, சரீரம், soul, ஆத்துமா, spirit. ஆவி. God created the body, தேவன் சரீரத்தை உண்டாக்கினார். but there was no soul and spirit. ஆனால் அவனுக்குள்ள ஆத்துமாவும் ஆவியும் இல்லாமல் இருந்தது. When God blew his spirit, தேவன் தம்முடைய ஆவியை ஊதின பொழுதோ blood started flowing. ரத்தமானது அவனுக்குள்ள சுழற ஆரம்பித்தது, சுரக்க ஆரம்பித்தது. Spirit came inside. அதற்கு பின்புதான் ஆவி உள்ள வந்தது. ஆமென். Vice versa. காரியங்கள் எதிர்மாறாக இருக்கிறது. இப்படியே திருப்பி போட்டா, when the blood leaves the body, சரி, ரத்தம் வெளியேறும் பொழுது the spirit leaves the body. ஆவி சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். ஹalleluya. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. The blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் cries out for you and for me. உங்களுக்காக எனக்காக சத்தமாய் கூப்பிடுகிறது. Not for vengeance, பழி வாங்குவதற்காக அல்ல, but for salvation, ரட்சிப்பிற்காக but for கூப்பிடுகிறது. healing, சுகத்திற்காக but for கூப்பிடுகிறது. redemption. மீட்பிற்காக How கூப்பிடுகிறது. many of you need the blood of Jesus? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை? கர்த்தருக்கு நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Somebody said amen. ஆமென். The last drop of the blood in the body of Jesus was taken out. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தமும் வெளியே எடுக்கப்பட்டது. The Lord Jesus spoke 7 words on the cross. சிலுவையிலே நம் இயேசு 7 வார்த்தைகளை பேசினார். Father, பிதாவே, into thy hands I commit my spirit. உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். He spoke this and he died. இப்படியாக அவர் பேசி மரித்து போனார். But the sacrifice was not over. பலியானது ஓய்ந்து விடவில்லை, முடிந்து விடவில்லை. Because the last drop of blood was still in his body. ஏனென்றால் அவருடைய சரீரத்துக்குள்ள இன்னும் கடைசி சொட்டு ரத்தம் உள்ள இருந்தது. There was a Roman soldier ஒரு ரோம போர்ச்சேவகர் who இருந்தார். wanted to find out whether he was really dead. அவர் உண்மையாகவே மரித்து விட்டாரா என்று பரிசோதிக்க விரும்பினார். So he took a spear ஆகவே ஒரு ஈட்டியை எடுத்து and he poked it into the side of Yeshua. இயேசுவின் விலாவிலே அவன் குத்தினான். And the Bible says வேதாகமம் சொல்லுகிறது, blood and water flowed out. அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. Why did the soldier pierce the side of Jesus? ஏன் இந்த சேவகன் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பக்க விலாவை அவன் குத்தினான்? Why did he poke there? ஏன் அங்கு குத்தினான்? Why should the blood come out? ஏன் ரத்தம் வெளியே வர வேண்டும்? Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Everything has a secret. எல்லாத்துக்கு பின்பாக ஒரு ரகசியம் இருக்கிறது. When the soldier pierced the side of Jesus Christ, ஒரு போர்ச்சேவகன் இயேசு கிறிஸ்துவின் விலாவின் ஒரு பக்கத்திலே குத்தும் பொழுது, அவன் ஈட்டியால் குத்தினபோது, அவன் ஈட்டியால் குத்தின பொழுது, விலாவில் ஏன் குத்த வேண்டும்? why should he pierce in his side? Because Satan thought ஏனென்றால் பிசாசு இப்படியாக நினைத்தான், he has killed the bridegroom. அவன் மணவாளனை அவன் கொன்று விட்டான் என்று நினைத்தான். So he thought he will kill the bride also. அப்படி செய்யும் பொழுது மணவாட்டியும் கொன்று விடலாம் என்று நினைத்தான். ஏவாளை எங்க இருந்து எடுத்தார் ஆண்டவர்? Where did God took Eve from? முட்டாள் பிசாசு நினைச்சான் விலாவுல குத்துனா மணவாளனும் சாவடிச்சிடலாம், மணவாட்டியும் சாவடிச்சிடலாம். ஆனா அந்த முட்டாளுக்கு தெரியல, அங்க இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தையும் மணவாட்டிக்காக அவர் சிந்தினாதான் மணவாட்டியாகிய சபைய வல்லமையா அவர் எழுப்ப முடியும். எல்லாமே ஒரு பிளானுங்க. Everything was under a plan. Somebody said hallelujah. Hallelujah. The father took a bone from Adam and created Eve. பிதாவானவர் விலாவின் எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். That was creation. அங்கு ஒரு சிருஷ்டிப்பு இருந்தது. Here he has to purchase the church, the body of Christ as his own. ஆனால் இங்கேயோ சரீரமாகிய சபையை அவர் விலை கிரயம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருந்தது. So he has to allow the shedding of the blood.
ஆகவே தன் குமாரனை ரத்தம் சிந்துவதற்காக அனுமதித்தார். John 19:34. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Your life is in the blood of Jesus. உங்களுடைய ஜீவன் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, உன்னை என் இரத்தத்தினால நான் மீட்டுக் கொண்டேன். I have redeemed you by my blood. Life is in the blood. ஜீவன் இரத்தத்துக்குள் இருக்கிறது. Life. 10:10. I have come to give them life. நான் ஜீவன் கொடுக்க வந்தேன். And they might have it more abundantly. அது பரிபூர்ணமாகவும் கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். You are not going to have ordinary life. நீங்கள் ஒரு சாதாரண ஜீவனை கொண்டிருக்க போறதில்லை. You are going to have an extraordinary life. ஒரு பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are going to have an abundant life. ஒரு பரிபூர்ணமாக சகலமும் நிறைந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You know what God is going to do? கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? Everything you lost, God is going to redeem by the blood. ஆமென். நீங்கள் இழந்ததை எல்லாம் தம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு தர போகிறார். The Lord told me, I am going to restore my children. கர்த்தர் பாஸ்டரோடு சொன்னார், தம்முடைய ஜனங்களுக்கு யாவையும் இழந்த யாவையும் திரும்ப தருவேன். April will be a month of restoration. ஏப்ரல் மாதம் திருப்பி கொடுத்தலின் மாதம். You will get restored in your business. உங்களுடைய வியாபாரம் மறுசீர் அமைக்கப்படும். You will get restored in your family. இந்த குடும்பம் மறுசீர் அமைக்கப்படும். You will get restored in your relationships. உங்களுடைய உறவுகள் மறுசீர் You அமைக்கப்படும். will get restored in your finance. உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் திரும்ப கொடுப்பார். In your job, you will get restored. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் மறுசீர் அமைக்கப்படுவீர்கள். God will restore you to your status. தேவன் அந்த உயர்ந்த இடத்திற்கு நேராக உங்களை கொண்டு போய் வைப்பார். From where you got down, அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள். God will restore you. கர்த்தர் உங்களை திரும்ப காரியங்களை கொடுத்து உயர்த்துவதை பார்ப்பீர்கள். Because there is life in the blood. ஏன் தெரியுமா? அவருடைய இரத்தத்திற்குள் ஜீவன் இருக்கிறது. John 10:10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் The வசனம். thief comes only to steal and to kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். But I have come that they may have life நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் and have it more abundantly. அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். The life of ஜீவன் Christ is in the blood. கிறிஸ்துவின் ஜீவன் அவருடைய இரத்தத்துக்குள் இருக்கிறது. The life of Christ in the blood of Christ is in my life. ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் அவருடைய இரத்தத்துக்குள் இருக்கிறது. அந்த இரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. There is life in the blood. Turn with me to Genesis chapter 9 வேதாகமத்தை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு verse 4 to 6. 4 முதல் 6 வசனங்கள். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனிதனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. God was very particular about the blood. தேவன் இந்த இரத்தத்தை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்தார். He said, do not eat the flesh with the blood. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். He said, don't eat meat that has its life blood. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். ரத்தத்தை பத்தி பேசும்போது உயிராகிய ரத்தம்னு ஏன் சொல்றார்? When he speaks about blood, why he calls it the life blood? He is speaking about it in Genesis. ஆதியாகமத்தில் இதை குறித்து In பேசுகிறார். Genesis chapter 9, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து the Lord பேசுகிறார். was very particular. கர்த்தர் இதை குறித்து மிகவும் அக்கறை That உள்ளவராக flesh இருந்தார். should not be eaten with the blood. மாம்சத்தை ஒரு நாளும் இரத்தத்தோடு புசிக்க கூடாது. He was so concerned about it. அதை குறித்து அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருந்தார். In Leviticus chapter 3 verse 17, லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் God made it a lasting ordinance for generations to come. இனி வரப்போகிற தலைமுறைக்கு ஒரு நித்திய கட்டளையை அவர் ஏற்படுத்தினார். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்று சொல் என்றார். You are not supposed to eat blood. நீங்கள் ஒரு நாளும் இரத்தத்தை புசிக்க கூடாது. When we were small, நாம் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது one day somebody brought us some meat. ஒரு நாள் கொஞ்சம் பேர் அந்த மாம்சத்தை கொண்டு வந்தார்கள். And they also brought ratta poriyal. They solidified the blood. அந்த இரத்தத்தை அப்படியே கட்டியாக்கி They cooked it அதை சமைத்து and they put vengayam, pachamulaga, and they made a fry and they brought it.
அது மேல வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு அது வறுத்து எடுத்து கொண்டு வந்தார். Just as we were going to eat, நாங்க அதை சாப்பிட போற அந்த நேரத்துல my mother screamed and said, "No!" என்னுடைய தாயானவர் அவங்க ரொம்ப சத்தமாய் கூப்பிட்டு சொன்னாங்க, வேண்டாம், சாப்பிட வேண்டாம், Get this out of the house. வீட்டை விட்டு வெளியே கொண்டு போங்க. We were almost going to eat. நாங்க ஏறக்குறைய சாப்பிட ஆயத்தமா இருக்கோம். கை கெட்டினது வாய் கெட்டலையே. ரத்த பொரியல். The blood fry. As we were about to eat, my mom cried out and said, நாங்க சாப்பிட போற அந்த க்ஷணத்துல தானே எங்க அம்மா சத்தமா சொன்னாங்க, she சாப்பிட was a வேண்டாம். pastor's daughter. அவங்க ஒரு பாஸ்டருடைய மகளாக இருந்தாங்க. CSA Reverend, my grandfather. என்னுடைய தாத்தாவானவர் CSA Reverend grandfather. And so she understood blood is not supposed to be eaten. ஆகவே ஒரு விஷயம் அவங்களுக்கு நன்றா தெரிந்தது, ஒரு நாள் ரத்தத்தை புசிக்க கூடாது என்று. And so she cried out, we are not supposed to eat blood. ஆகவே சத்தமிட்டு சொன்னார்கள், ஒரு நாள் ரத்தத்தை நாம் புசிக்க கூடாது. The person who brought it said, அதை கொண்டு வந்த அந்த நபர் சொன்னார், no, that is old covenant. அது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. In the New Testament we can eat anything. இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன வேணா சாப்பிடலாம். Mom told that person, எங்க அம்மா அந்த நபரோட இப்படி சொன்னார்கள், when God says an ordinance for generations, he means it. ஆமென். நித்திய கட்டளை என்று தேவன் சொல்லும் பொழுது அது தலைமுறை தலைமுறைக்கும் பொருந்தும் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரீங்க? ஆமென். Anything God mentions in the Bible one time is an instruction. ஒரு தடவை தேவன் ஒரு காரியத்தை விளம்பும் பொழுது அது ஒரு அறிவுறுத்தலாக இருக்கும். Second time he says is a commandment. இரண்டாவது தடவை அவர் திரும்பி பேசும் பொழுது அது கட்டளையாக இருக்கும். Third time he makes it's a covenant. மூன்றாம் தடவை அதை பற்றி பேசும் பொழுது அது உடன்படிக்கையாக மாறும். In Leviticus chapter 7 verse 26-27. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, and wherever you live, நீங்கள் உங்கள் வாசஸ்தலங்களில் you must not eat the blood of any bird or animal. எங்கும் யாதொரு பறவையின் ரத்தத்தை நீங்கள் புசிக்க கூடாது. Anyone who eats the blood must be cut off from their people. ரத்தத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். God made a clear covenant that nobody should eat. If he does eat, he will be cut off from the people. தேவன் இங்கே ஒரு உடன்படிக்கையை கட்டளையை தெளிவாக ஏற்படுத்தினார். யார் ரத்தத்தை புசிக்கிறார்களோ அவர்கள் ஜனத்தை விட்டு பிரிக்கப்படுவார்கள். Why was God so strict about it? ஏன் தேவன் இதை குறித்து மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார்? He was concerned about the blood of animal. மிருகத்துடைய ரத்தத்தை குறித்தும் கூட அவர் இங்கே கரிசனை உள்ளவராக இருக்கிறாரே. How much more he will be concerned about the blood of Jesus? இப்படினா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்திருப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். Moses was delaying. மோசே தாமதித்துக் கொண்டிருந்தான். And God wanted to kill Moses. தேவன் மோசேயை கொல்ல எத்தனித்திருந்தார். That time அந்த நேரத்தில் the wife of Moses, மோசேயுடைய மனைவி Zipporah, this is my blood covenanted husband. இது என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். Exodus 4:25. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். She cut the foreskin of her son. தன்னுடைய புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து She threw it before God. தேவனுக்கு முன்பாக அவள் எறிந்தாள். Why the son's blood? ஏன் தன்னுடைய புத்திரனுடைய ரத்தம்? She wanted to remind the father, பிதாவாகிய தேவனுக்கு அவள் நினைவுபடுத்த விரும்பினாள். one day you are going to have a son. ஒரு நாள் உங்களுக்கும் ஒரு மகன் பிறப்பான். That son's blood you will see. அந்த மகனுடைய ரத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். And you will forgive the sins of all the people. அந்த ரத்தத்தை பார்த்து ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீர்கள். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல. ஹalleluya. மோசேவுடைய மகனுடைய ரத்தத்தை பார்த்துட்டே பிதா மோசே அழிக்காம போவார்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் பார்த்த பிறகு உங்களையும் என்னையும் மன்னிக்காம ஆசீர்வதிக்காம போயிடுவாரா? God was so concerned about the life in the blood. ஏன் தேவன் எப்பொழுதுமே இந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவனை குறித்து கரிசனையாக கண்டிப்பாக இருக்கிறார். Leviticus chapter 17 லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் verses 10 to 14. 10 முதல் 14ஆம் வசனங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எனப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை
கொழுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. Here the Bible says the life of a creature is in the blood. வேதாகமம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. That means when God created Adam, அர்த்தம் என்னவென்றால் தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது, when the Bible says he breathed, வேதாகமம் சொல்லுகிறது அவர் சுவாசத்தை அனுப்பின பொழுது, when man became living being, மனிதன் ஜீவ ஆத்மாவாக ஆன பொழுது, I believe the same time the breath came, the blood came. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் அவன் அந்த சரீரத்துக்குள்ள எந்த நேரத்துல ஜீவன் வந்ததோ அதே நேரத்துல ரத்தமும் வந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ரத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Blood is very important. God did not want the blood to be eaten. இந்த ரத்தத்தை ஒரு நாளும் மனிதர்கள் புசிக்க கூடாது என்று தேவன் கண்டிப்பாக From verse 12 to 14, 12 முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். again and again in Leviticus chapter 17, லேவியராகமம் 17 அதிகாரத்தில் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறார். God makes it a covenant. Verse 13 and 14 if you read, 13 14 வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவன் அங்கே இது உடன்படிக்கையாக ஏற்படுத்தி சொல்லுகிறார். in verse 14, can you read 14? சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. For all flesh blood is life. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஓகே, எத்தனை பேர் குட் ஃப்ரைடேல இந்த வசனத்தை வாசித்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? நம்ம கிறிஸ்தவங்க தானே. சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொல்றோம். சிலுவையிலே அவர் மரித்தார்னு சொல்றோம். சிலுவையிலே மரித்த போது ரத்தம் சிந்தினார்னு பாட்டு பாடி முடிச்சிடுறோம். ஆனா அந்த ரத்தத்துல என்ன இருக்குது சாமி? ஏன் அந்த ரத்தத்தை பத்தி நம்ம பேசணும்? Often we talk about the sufferings of Christ, Good Friday service. Have we ever talked about the blood? Have we ever talked about the importance of things that are hiding inside the blood? Why is God so zealous about the blood in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் தேவன் ஏன் ரத்தத்தை குறித்து இவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார்? The same zeal of God in the New Testament. அதே தேவனுடைய வைராக்கியம் புதிய ஏற்பாட்டிலும். How much more will it be when the blood of his only begotten son was shed? ஆமென். அவருடைய ஒரே பேரனான குமாரன் மரித்தபோது அந்த ரத்தம் சிந்தினபோது தேவன் எவ்வளவு அக்கறையாக இருந்திருப்பார். எவ்வளவு வைராக்கியமான தேவனாய் இருப்பார். அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. Every living being, the blood is the life. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் மட்டும்தான் உயிராய் இருக்கிறது. There is life in the blood. ரத்தத்திற்குள் ஜீவன் இருக்கிறது. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். என் பிரசங்கமே நீங்க முடிஞ்சிருச்சு. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். Are you excited about the blood of Jesus? இயேசுவின் ரத்தத்துக்கு உற்சாகமா இருக்கிறீங்களா? I am excited that the blood of Jesus was shed for me. எனக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதனால் அதை குறித்து நான் உற்சாகமா இருக்கிறேன். Blood is a specialized fluid இந்த ரத்தமானது ஒரு விசேஷமான ஒரு திரவம் that flows in the body, நம்முடைய சரீரத்துக்குள் அது வழிந்தோடுகிறது. and it has several functionalities. அதற்கு நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. It has red blood cells and white blood cells. அதற்குள் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் இருக்கிறது. The blood cells suspended in liquid called blood is called plasma, blood plasma. இந்த ரத்தத்திற்குள்ள இந்த blood cells எல்லாம் உறைந்து போகும்போது அந்த திரவத்திற்கு தான் பிளாஸ்மா என்று அழைக்கிறோம். Plasma has 55% of blood fluid. இந்த பிளாஸ்மால ஏறக்குறைய 55% ரத்தம் இருக்கிறது. And 92% of the volume is mostly water. அந்த பிளாஸ்மாக்குள்ள இருக்கிற 92% அளவு வெறும் தண்ணீராக It இருக்கு. contains proteins, glucose, mineral ions, hormones, carbon dioxide. அதற்குள்ள ரத்தம், மினரல்ஸ், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வியாபம் இருக்கிறது. Albumin is the main protein in plasma. இந்த பிளாஸ்மாவுல ஆல்புமின் தான் ஒரு முக்கியமான கருப்பொருள். Its function is to regulate the osmotic pressure of the blood. இந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த வழிந்தோடு தேவையான அந்த அழுத்தத்தை இந்த இதுதான் கொடுக்கிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Red blood cells and white blood cells, இந்த சிவப்பு நிற அணுக்கள், வெள்ளை நிற அணுக்கள், especially the vertebrate blood,
red blood cells. முக்கியமாக நம்முடைய பின்பகுதியில வழிந்தோடுகிறதான அந்த ரத்தம் அதற்குள் இருக்கிற இந்த சிவப்பு நிற அணுக்கள். And we measure the blood level by what we call hemoglobin. அந்த ரத்தத்தின் அளவை ஹீமோகுளோபின் என்ற அளவை வைத்து தான் நாம் அளக்கிறோம். An iron containing protein which facilitates the transportation of oxygen. இந்த அயன் கொண்டிருக்கிறதான அந்த புரதச்சத்து நம்முடைய வாழ்க்கையில தேவையான சுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. The vertebrate blood is bright red. இந்த பின்முதுகு வழியாக வழிந்தோடுகிற அந்த ரத்தம் அதிக சிவப்பு நிறமாக இருக்கும். When it is oxygenated. ஏன் தெரியுமா? அதுக்குள்ள சுவாசம் இருக்கிறது, இல்ல உயிரூற்றப்பட்டிருக்கிறது. The medical terms hemo or hemato, இந்த மருத்துவ யூஸ் பண்ணுகிற அந்த டேர்ம் ஹீமோ அல்லது ஹெமாட்டோ என்றால் it comes from the Greek word haima. கிரேக்க வார்த்தை ஹைமா என்ற வார்த்தையிலிருந்து இழுக்கப்படுகிறது. The Greek word haima means blood. இந்த கிரேக்க வார்த்தையில ஹைமா என்றால் ரத்தம் என்ற அர்த்தமா? In terms of anatomy and histology, blood is considered a specialized form of connective tissue. இந்த அனட்டாமி அல்லது ஹிஸ்டோபேத்தாலஜி, அதாவது சரீர பாகங்களை படிக்கிற அந்த படிப்பிலும் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற வியாதியை படிக்கிற அந்த படிப்பிலும் இந்த இரத்தமானது சதையையும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாகங்களையும் இணைக்கிற ஒரு டிஷ்யூவாக இருக்கிறது. Given its origin even in the bones. ரத்த எலும்புகளின் ஆழத்துக்குள்ள அந்த ரத்தம் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். For cancer treatment, they remove the bone marrow and they replace it. புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்களுக்கு இந்த எலும்புகளுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த போன் மேரோவை எடுத்து தான் அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்கள். So when the blood is cleaned for a diabetic patient through dialysis, he lives. இந்த டயாலிசிஸ் மூலமாக கிட்னி சம்பந்தமான பிரச்சனை உள்ள ஆட்களுக்கு இந்த ரத்தத்தை சுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் உயிர் வாழ அது உதவி செய்கிறது. நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. And there is one person who can cleanse our blood and his name is Jesus Christ. அவர் நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு டயாலிசிஸ் பண்ண விரும்புகிறார். And he wants to do a spiritual dialysis today. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கெட்டதையும் எடுத்துட்டு நம்மை புதிய மனுஷியாய் வியாதிகள் இல்லாத சரீரமாய் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய். Amen. He wants to remove all the impurities from our body and he wants to make us sickness free. Somebody shout amen. Amen. Through the blood, ரத்தத்தின் மூலமாக Jesus Christ created a way for us. நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரு வழியை உண்டாக்கினார். The significance of the blood. ரத்தத்தின் இந்த பிரதானமான மேன்மையானது. Number 1. முதலாவதாக redemption. மீட்பு உண்டாகிறது. Acts 20:28. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Ephesians chapter 1 verse 7. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Acts 20:28. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. The church he bought with his own blood. Jesus redeemed the church of God by his own blood. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சபையை தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். Listen, in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் கவனியுங்கள், on the day of atonement, பாவ நிவர்த்தி நாளிலே the chief priest அந்த பிரதான ஆசாரியன் will carry the blood of the lamb into the holy of holies. இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய கைகளில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவான். The blood of a lamb. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். He will take it and go inside the holy of holies. அவன் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்வான். And he will sprinkle it on the seat of God's grace. தேவனுடைய கிருபாசனத்தின் மேல் அந்த ரத்தத்தை அவர் தெளிப்பார். On the ark of the covenant. உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பார். On the ark. உடன்படிக்கை பெட்டியின் மேல் and before the ark. உடன்படிக்கை பெட்டியின் மேலும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகவும் தெளிப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டியில அந்த ரத்தத்தை எடுத்து மேலையும் முன்னாடியும் தெளித்தா, when he sprinkles the blood before the ark and upon the ark, அங்க என்ன மாதிரி ஒரு சைன் வரும்? you know what kind of sign? அங்க என்ன சைன் வரும்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரியனுக்கு தெரியாது, புதிய ஏற்பாட்டில் ஒருவர் வருவார், அவர் சிலுவையிலே மரிப்பார். The Old Testament person does not know. In the New Testament there will one person come and he will die on the cross. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen.
Hallelujah. Hallelujah. If you want to read about the ministry of the priest and the blood, you can read Hebrews chapter 9. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் பிரதான ஆசாரியனும் இரத்தத்தில் சம்பந்தப்பட்டதான ஊழியத்தை குறித்து நீங்கள் We have வாசிக்கலாம். redemption by the blood. அவருடைய இரத்தத்தினால் மீட்பு உண்டாயிருக்கிறது. Through the blood of Yeshua, we are redeemed unto the Father. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் பிதாவுக்கென்று நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். In Ephesians chapter 1 verse 7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய். The riches of God's grace, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியம், forgiveness of sin, பாவ மன்னிப்பு, we have redemption through his blood. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டாகிறது. யாரெல்லாம் இன்னைக்கு அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீங்க? How many of you are redeemed by his blood? In 1 Peter chapter 1 verse 9, we don't need to read Revelation chapter 5:9. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். We are purchased by the blood of Jesus. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். You are redeemed. நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். What is redemption? மீட்பு என்றால் என்ன அர்த்தம்? நீங்க போய் ஒரு நகையை அடகு வைக்கிறீங்க, அதை திருப்பணும்னா அதுக்கு பேர் தான் redeem பண்றது. Amen. Redemption means you are just getting your jewels back from the shop where you pledged. ஆதாம் பாவம் செய்து மரணத்துக்கு உட்பட்டான். ஆனா கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிதா நம்மை மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து மீட்டு எடுத்தார். Adam committed sin and he fell into the trap of the death, but Jesus redeemed us from the trap of death and he redeemed us for the Father. Number 2, இரண்டாவதாக, the blood of Jesus is the propitiation for our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிருபாதாராக பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார். Romans chapter 3 verse 25. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். ஹalleluya. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. There is no forgiveness of sins without the remission of blood. உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறது? How the Father cancels your sin and my sins? ஒவ்வொரு சண்டே வரும்போது ஆட்டுக்குட்டியோட வரீங்களா? Are you coming to church every day with a lamb? உங்களுக்கு எவ்வளவு ஆடு தேவைப்படும்? 10 ஆடு தேவைப்படுமா? எவ்வளவு பாவம் செய்யறோமோ அவ்வளவு ஆடுகளை பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஆண்டவர் பார்த்தாரு, டேய் பாவம் பண்ணதுக்கு முன்னாடி ஆடை வாங்குறானுங்கடா இவனுங்க, இந்த வாரம் இந்த பாவம் செய்யலான்னு ஆடை வாங்கி வளர்க்குறானுங்க. ஒன்று செய்வோம், நம்ம சொந்த குமாரனுடைய ரத்தத்தை ஒரே தடவை பரிகாரமா தரலாம். ரெட் இஸ் த கலர் ஆஃப் பிளட். இந்த சிவப்பு நிறமானது இரத்தத்தின் நிறமாக இருக்கிறது. ரெட் இஸ் த கலர் ஆஃப் லவ். அந்த சிவப்பு நிறமானது அன்பின் நிறமாக இருக்கிறது. ட்ரூ லவ், உண்மையான மெய்யான அன்பு. பியூர் லவ், உண்மையான அன்பு. ஜீசஸ் லவ், இயேசுவின் அன்பு மட்டுமே. propitiation means கிருபாதார பலி என்றால் God saw it and was satisfied. தேவன் அதை பார்த்து திருப்தியானார். கிருபாதார பலின்றது என்னன்றது நிறைய பேருக்கு புரியல. Many people did not understand what propitiation means. இயேசுவின் ரத்தத்தை பார்த்தா, Father God saw the blood of Jesus. இடது பக்கத்துல கை நமுத்து போயிருக்கு, கால் நமுத்து போயிருக்கு. உங்களுக்கு விரோதமா ஸ்ட்ரோக் கொண்டு வரதுக்கு பிசாசு திட்டம் பண்ணியிருக்கிறான். You feel numbness on your left side, both in the hand, the leg. The enemy is planning to bring stroke. He is the propitiation of all the sins. அவரே நம் அனைத்து பாவங்களுக்கும் கிருபாதார பலியாக இருக்கிறார். The Father was dissatisfied because of the sins of our yester generations. நம்முடைய கடந்த தலைமுறையின் பாவத்தை குறித்து பிதாவானவர் திருப்தி அடையவில்லை. He was very sad. அதை குறித்து அவர் மிகவும் விசனமுள்ளவராக, He was angry. அவர் கோபமுள்ளவராக இருந்தார். But today ஆனால் இன்றைக்கோ he is looking at the blood of his son தம்முடைய குமாரனின் இரத்தத்தை அவர் பார்க்கும் பொழுது and he says, அவர் இப்படியாக சொல்லுகிறார், I have made him a propitiation for your sins. உன்னுடைய பாவங்களுக்காக என் மகனை நான் கிருபாதார பலியாக ஆக்கினேன் அல்லவா? I gave my only son. என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் கொடுத்தேன் அல்லவா? In 1 John chapter 2 verse 2, முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், not only the sins of ours, நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே,
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறதற்கு இன்னைக்கு பெட்ரோல் இல்ல, கேஸ் இல்லன்னு எல்லாம் தவிக்கிறோம். Today we are struggling because the lack of energy fuels. உங்களுக்கு தெரியுமா இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு உங்களுக்காக ரெடியா இருக்கு. Do you know the blood of Jesus Christ is ready even for you today? 2000 வருஷம் ஆச்சு. 2000 years ago. இம்மானுவேலின் ரத்தம் இப்பவும் உங்களுக்காக ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. The blood of the Emmanuel still circulating on your behalf. Number 3, the blood of Jesus cleanses. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 John chapter 1 verse 7. முதலாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus, his son, purifies us from all sin. How many of you want to be cleansed by the blood today? எத்தனை பேர் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட விரும்புகிறீர்கள்? நம்ம வீட்ல ஒரு பாத்திரம் அழுக்கா இருந்தா சும்மா விட மாட்டோம். When we see a vessel is unclean in our room, we won't leave it like that, right? சுத்தமா வாழ விரும்புறவங்க அவங்க பாத்திரத்தையும் அவங்க வீட்டையும் அவங்க உடையும் சுத்தமா வைக்கணும்னு நினைப்பாங்க. People who want to live a clean life, they always clean the vessels, the garments and the home. சில பேர் ரோட்ல நடக்கிறத பார்த்திருக்கிறேன். Some people, I saw the way they walk in the road. புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள். People who cannot understand, feel anything. குளிக்க மாட்டாங்க. They will not take bath. அவங்க தலை முடியெல்லாம் ஜடையாய் மாறி இருக்கு. Their hairs will be curly without any cleansing. Their body, their dress will be completely covered in dust. அவருடைய சரீரமும் வஸ்திரமும் அழுக்கால் நிறைந்திருக்கும். I have seen some NGOs trying to take them and cleaning them. சில NGOக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து அவர்களை கொண்டு போய் சுத்தமாக்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். This is visible uncleanliness. கண்ணுக்கு தெரிகிறதான அசுத்தம் அல்லது அழுக்கு. But what about the dirt in our soul? நம்முடைய ஆத்துமாக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற அந்த அழுக்குகள் எப்படி? When we see wrong things, நாம் தவறான காரியங்களை பார்க்கும் பொழுது, when we speak wrong things, தவறான காரியங்களை பேசும் பொழுது, when we do wrong things, தவறான காரியங்களை செய்யும் பொழுது, when we think wrong things, தவறான காரியங்களை நாம் யோசிக்கும் பொழுது, there is dirt in our mind. நம்முடைய மனதிலே ஒரு கரை அல்லது அழுக்கு உண்டாகிறது. Body you can put soap and clean. இந்த சரீரத்தை சோப் பயன்படுத்தி சுத்தமாக்கலாம். What about the conscience? ஆனா நம்முடைய அந்த மனசாட்சி எப்படி? The blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Let us read Hebrews chapter 9 verse 14. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். யாராவது ஆமென் சொல்லுங்க. Hallelujah. The blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், cleanses our conscience நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. From acts that lead to death. அதாவது செத்த கிரியைகள் அற நீங்க சுத்திகரிக்கிறது. Our mind is leading us to death. நம்முடைய இந்த சிந்தனையானது மரணத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. The Bible says the wages of sin is death. வேதாகமம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். But God can cleanse your conscience. ஆனால் தேவனால் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Cleanse me by your blood and fill me with your spirit. You call on the name of Jesus, இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறீர்கள், and he will come down. அவர் அப்படி இறங்கி வருவார். He will wash you with his blood. தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். Not just the body, இந்த சரீரத்தை மட்டுமல்ல, but your conscience. உங்களுடைய மனசாட்சியையும் அவர் சுத்திகரிப்பார். Revelation 7:14 says, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, who are they? இவர்கள் யார்? They have washed their robes in the blood of the lamb. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். பொதுவா ஒரு காரியத்தை வெளுக்கணும்னா வெள்ளாவியில தான் போடுவாங்க. They in order to wash some garments, they will always put it in the white liquid. If you go to the laundry service, the laundry service, அதாவது துணி துவைக்கிற இடத்துல நீங்கள் போவீர்கள் என்றால், to make it white they have to use something white. அத வஸ்திரங்களை வெண்மையாக்க அதை ஆக்கக்கூடிய நிறமுள்ள அந்த காரியத்திலே போடுவார்கள். கஞ்சில அவங்க நல்லா இந்த வெள்ளாவிய அப்படியே கரைச்சு சுண்ணாம்பை கரைச்சு
அதை நல்லா கிண்டி அதை ஊற வைப்பாங்க, அப்போ வெளுவெளுன்னு ஆயிடும். ஆனா இயேசு நம்மை வெண்மை ஆக்குவதற்காக அவர் சிவப்பாய் மாறினார். Amen. But Jesus, in order to make us white, he became red. அவருடைய இரத்தத்தினால் By his blood, நம்மை சுத்தமாய் மாற்றினார். he made us clean. அவருடைய இரத்தம் சிவப்பு, நம்முடைய பரிசுத்தம் வெள்ளை. Amen. His blood is red, but our holiness is white. There is a connection between red and white. இந்த சிவப்புக்கும் வெள்ளைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. Wherever there is darkness, எங்கெல்லாம் இருள் இருந்ததோ, wherever there is sin, எங்கெல்லாம் பாவம் இருந்ததோ, the blood of Jesus comes, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வரும் பொழுது removes the stain, அங்க இருக்கிற கரைகளை அழுக்குகளை அகற்றுகிறது, takes away that stain. அந்த கரைகளை எடுத்து போடுகிறது. எவ்வளவு வருஷமா இருந்த கரையா இருந்தாலும் சரி, No matter how long the stain remained, Jesus Christ என்ற லாண்ட்ரியில நீங்க வந்தீங்கன்னா, அது எத்தனை தலைமுறை சாபங்களா இருந்தாலும் அந்த ஸ்டெயினை அவருடைய ரத்தம் எடுத்து வெண்மையா உங்களை நிறுத்துவார். Amen. When you come into the laundry of Jesus Christ, no matter how long you had that stain, he will remove the stain and he will make you purer and white. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Why does Jesus want to remove the sin? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை அகற்ற விரும்பினார்? So that he can forgive us. அதன் மூலமாக நம்மை மன்னிக்கும்படியாக. The blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், number 4, forgives us. நாலாவதாக நம்மை மன்னிக்கிறது. Forgiveness of our trespasses. நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறது. Hebrews 9:22 says, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் without சொல்கிறது, shedding of blood there is no forgiveness. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. But Revelation 1:5 says, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, we are released from our sins by his blood. அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகியிருப்பதாக. ஆமென். தமிழிலே ரெவலேஷன் 1:6 யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. 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 எதுக்கு பாவத்தை மன்னிக்கணும்? Why Jesus forgives sins? ஏன்னா அப்பதான் நீங்க அவரோட கூட ரீகன்சைல் ஆக முடியும். So that you தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகும்படியாக அவர் நம் பாவத்தை மன்னிக்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆண்டவரோட ஃப்ரெண்டா மாற விரும்புறீங்க? How many of you want to become friend of God? அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் மகத்துவர். அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், in order to worship him, நான் அவரோடு ஒப்புரவாகாமல் அவரை ஆராதிக்க I முடியாது. cannot worship him without being reconciled to him. கணவன் மனைவி ஒரு வீட்ல இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். For example, husband and wife in a house, அவங்க சண்டை போட்டுட்டு சாப்பிடுறதுக்கும் அன்பா சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. there is a big difference having after the fight or having food without fight. சண்டை போடும்போது அந்த அம்மா சாப்பாடு எப்படி தெரியும் வைப்பாங்க? தண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்துக்கோ. இதே லவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வேண்டாண்டி இவ்வளவு போடுற, சும்மா சாப்பிடுங்க, ஒரு நாள் தானே. என்னாச்சு? What happened? லவ். It is because of the love. லவ் எப்போ தெரியுமா வரும்? Do you know when the love will come? சண்டை போட்டு முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் ஒப்புரவாவாங்க. They will reconcile after the fight. சரி சரி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். அது இல்ல, உண்மையாவே ஆத்மார்த்தமா ரெண்டு பேரும் சந்தோஷமா சமாதானமா தேவன் ஏற்படுத்தின குடும்ப வாழ்க்கையில் ஒன்றா இணையும் போது அந்த சந்தோஷம் வேற மாதிரி இருக்கும். Amen. முகத்துல ஒரு பொலிவு இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். கணவன் தைரியமா மனைவி முன்னாடி வந்து நிற்பார், போலாமா? மனைவி தைரியமா கணவன் வந்து சொல்லுவாங்க, எங்க ஒரு பட்டு புடவை. இதே சண்டை போட்டு வந்து ஒரு பட்டு புடவைன்னு சொன்னா பாட்டு பாட்டு புடவை. ரீகன்சைல் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம். பரலோகம் இன்னைக்கு உங்களோட கூட, இன்றைக்கு உங்களோட கூட ஒப்புரவாக போகிறது. ஒப்புரவாக போகிறது. அதுக்காக தான் இவரு, that is why, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல சிலுவையில மத்தியஸ்தராய், between the heaven and earth as a mediator. அவரை ஏங்க படுக்க வச்சு சிலுவையில அரைஞ்சவங்க தூக்கி நிக்க வச்சாங்க? ஏன்னா அப்போதான் பரலோகத்தையும் பூமியையும், the way why the cross is erected, because he will connect both heaven and earth.
அதனால தான் அவர் மத்தியஸ்தர், ரெண்டுத்துக்கும் மத்தியில மரித்தார். Amen. That's why he's a mediator and he died in between the earth and heaven. 1 Corinthians chapter 1 verse 20 says, முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, he has reconciled, அவர் நம்மை ஒப்புரவாக்கினார், made peace through the blood of the cross. அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அவரோடு reconcile, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஒப்புரவாக்கப்பட்டு ஒப்புரவாயிட்டீங்கன்னா When you are reconciled with God, வீட்டுக்குள்ள எங்கனாலும் போலாம். you can go everywhere inside the home. ஒப்புரவாகலனா, If you have not reconciled, மனைவி பெட்ரூம்ல இருந்தாங்கன்னா நீங்க ஹால்ல உட்காருவீங்க. and you have to sit in the hall when the wife is in the bedroom. அப்பா கிட்ட ஒப்புரவாகலனா, If you are not reconciled with the father, அப்பா ஹால்ல இருந்தா பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் பாத்ரூம்லயே உட்கார்ந்து நிக்குது. and I see children are hiding inside the bathroom and they have not டேய் reconciled. வெளிய வாடா. You come out please. ஒப்புரவாக்கப்பட்டா When you are reconciled with டாடி God, மேல ஏறி உட்காருவாங்க. they can sit upon the father. அக்சஸ் கிடைக்குது. They get access. இயேசுவின் நாமத்தை சொல்றேன். The name of Jesus I say. ஒப்புரவாக்கப்பட்டபடியினால Because you are reconciled. இன்னைக்கு கர்த்தர் அடுத்ததாக அவருடைய இரத்தத்தினால் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், you get access to God. தேவனோடு கூட சேர்வதற்கான வழியை அவர் ஒப்புரவாகுதல் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். Ephesians chapter 2 verse 13 says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமீபம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். You get access to God. தேவனோடு கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் In கொடுத்திருக்கிறார். the Old Testament, பழைய ஏற்பாட்டில் if there was something wrong with the blood, ரத்தத்துக்குள்ள தான் பிரச்சனை இருக்கும் the என்றால் chief priest will die there. அங்கேயே மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் செத்து விடுவார். So they will tie anklets around him. ஆகவே அவன் கால்களில் ஒரு கயிறை கட்டி, கொலுசு கட்டி, and there will be tinklets. அதுல சத்தமிடக்கூடிய அந்த மணி ஓசைகளை வைத்திருப்பார்கள். If he is not alive, அவர் உயிரோடு இல்லை என்றால் they will drag him by the rope from his leg. அவருடைய கால்களை கொலுசுல கயிறை கட்டி அந்த கயிறு வழியாக அவர் But இழுப்பார். our chief priest, ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியரோ he took his own blood, தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு போனார், died in the holy place, பரிசுத்தமான இடத்துல மரித்தார், rose again on the third day, ஆமென், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், so that we can have access to the most holy of holies. ஆகவே மகா பரிசுத்த போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெறும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். அதனால தான் இன்னைக்கு கர்த்தருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் அரசாள போறோம், சாத்தானை முறியடிக்க போறோம். So that we are going to dominate and rule by the blood of Jesus Christ. Number 1, redemption. முதலாவது மீட்பு. Number 2, propitiation. இரண்டாவது கிருபாதார பலி. Number 3, cleansing. மூன்றாவது சுத்திகரித்தல். Number 4, forgiveness. நாலாவது மன்னிப்பு. Number 5, ஐந்தாவது reconciliation. ஒப்புரவாகுதல். Number 6, ஆறாவது access to God. தேவனோடு கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியம். Number 7, ஏழாவதாக victory over Satan. சாத்தான் மேல் ஜெயம். Revelation chapter 12 verse 11. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். There is an accuser. ஒரு குற்றம் சாட்டுகிறவன் இங்கே இருக்கிறான். Revelation 12:10 says, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி day சொல்லுகிறது, and night he keeps accusing you before the Father. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். He keeps saying all your sins. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவன் சொல்லுகிறான். But when we stand before God தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, with the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நிற்கும் பொழுது, with the word of the testimony, அவருடைய சாட்சியின் வசனத்தோடு நிற்கும் பொழுது, வார்த்தை தான் இயேசு, ரத்தம் தான் இயேசு. ஆமென். Jesus is word, Jesus is blood. வார்த்தை, word, ஜீவன், life, blood, ஜீவப்பம். and he is the bread of life. ரத்தம். There is life in the blood. ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. பிசாசு இன்னும் இருக்கிறான். The devil is still alive. ஆனா எப்படி தெரியுமா இருக்கிறான்? Do you know how he is? அவன் தலைய ஆண்டவர் சிலுவையில நசுக்கிட்டார். Jesus Christ trampled his head upon the cross. புரிஞ்சவங்க யாராவது? உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் இன்னைக்கு காலையில எவ்வளவு யுத்தம் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த பிரசங்கம் பண்ணணும்னா நான் எவ்வளவு டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க வந்து நிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இவ்வளவு நேரம் நான் நின்று பிரசங்கம் பண்றேன்னா அது என் தேவனுடைய கிருபையினால
அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தின் வல்லமையால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to the God who gives victory. blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் give you victory. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. Today we are going to chase every satanic attack against your body உங்கள் சரீரத்துக்கு விரோதமா இருக்கிற சாத்தானுடைய ஒவ்வொரு தாக்குதல்களையும் மாற்ற through போகிறோம். the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. How many of you are ready? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதி இருக்கிறதுல. It is written they overcame Satan by the word of the testimony and by the blood of ஆகவே Christ. நான் என்ன செய்ய போகிறோம்? So what we are going to do? ஆண்டவருடைய ரத்தத்தை கேட்க போகிறோம். We are going to ask the blood of Jesus. சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம். We read in Psalm 103. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து He forgives all the trespasses. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. And he heals all your sicknesses. மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? What you need for forgiveness? ரத்தம் வேணும். You need blood. பாவம் மரணம். Sin and death. ரத்தம் ஜீவன். But there is life in the blood. ரத்தத்தை பூச போறோம். விடுதலைய சுகத்தை இப்ப பெற்றுக்கொள்ள போறோம். We are going to apply blood and we are going to receive the deliverance today. I have given you 7 life in the blood. ரத்தத்தில் இருக்கிற ஜீவனை பற்றிய 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Redemption, மீட்பு, propitiation, கிருபாதார பலி, cleansing, சுத்திகரிப்பு, forgiveness, மன்னிப்பு, reconciliation, ஒப்புரவாகுதல், access to God, தேவனிடம் சேரும் ஸ்லாக்கியம், victory over Satan. சாத்தான் மேல் இருக்கிற ஜெயம். Hallelujah. Hallelujah. Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org